நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமம் 24 அதிகாரம் Genesis 58, 24, 59, 60 வசனங்கள். Genesis 24 verses of 58, 59. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடு போகிறாயா என்ற ஒரு கேள்விக்கு அவள் போகிறேன் என்று பதில் சொல்லுகிறாள். Calling Rebecca, are you going with this man? She is saying, I'm going. அவள் உடனடியாக புறப்படும் பொழுது அவளோடு போகிற சிலரை நாம் இங்கே வாசிக்கிறோம். We can see when she was departing, some people also went with her. ரெபெக்காள் என்று சொல்லும் பொழுது Rebecca means, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி அவள் மணவாட்டி சபையை காண்பிக்கிறார். according to the New Testament doctrine, she is a bride. ஈசாக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். Our Isaac is a shadow of our Lord Jesus Christ. இப்பொழுது அவள் புறப்பட்டு தன்னுடைய மணவாளனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவளோடு கூட வருகிறது யார் என்று நாம் பார்க்கலாம். We can see who is coming with her when she started going to her groom's house. 59ஆம் வசனத்தை மறுபடி வாசிப்போம். இங்கே ஒரு கூட்டம் கிளம்பி போகிறதை நாம் பார்க்கலாம். We can see a group of people are going with her. வருகையில யார் போவது என்கிற ஒரு கேள்வி. There is a question, who will go in the coming? இது வந்து நியாயமான ஒரு கேள்வி. It's a righteous question. ரெபெக்காள் போகிறாள். Not Rebecca. ரெபெக்காள் போகிறாள். Rebecca goes. அவளோடு அவளுடைய தாதி போகிறாள். Her nurse sister also goes with her. சிஸ்டர்ல நர்ஸ் என்ன வரும்? ஆபிரகாமின் ஊழியக்காரன் போகிறான். The servant of Abraham is going. அவனோடு கூட வந்ததான மனிதர்கள் போகிறார்கள். Some men are also going. இது இன்னைக்கு நாம் இந்த ஒவ்வொரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். We are going to meditate each and everything. ஆபிரகாமுடைய அந்த வேலைக்காரன் இல்லாவிட்டால் ஊழியக்காரன் அவனுடைய மனிதர் என்று சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருடையும் அவருடைய செயல்களையும் காண்பிக்கிறார். The servant of Abraham shows the Holy Spirit and his activities. இல்லாவிட்டால் எலியேசர் என்று நாம் பார்க்கலாம். Or else we can see is Eliezer. எலியேசர் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். Eliezer is a shadow of the Holy Spirit. அவனோடு கூட வந்த மனிதர்கள் அவனுடைய வேலையாட்கள் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள். The men those who came with him are the activities of the Holy Spirit. இயேசுவின் வருகையோடு இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவருடைய செயல் நின்று போகிறது. With the coming of the Lord Jesus Christ, the activities of the Holy Spirit will be stopped. அவருடைய வேலை வந்து மணவாட்டி சபையை கொண்டு போய் நிறுத்துகிறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. The work of the Holy Spirit take the bride to go to the groom. அந்த மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தி அங்கிருந்து அழைத்து கொண்டு போய் மணவாளனிடத்துல போய் சேர்க்கிறது தான் ஆவியானவருடைய செயல்பாடு. It is the work of the Spirit of God, prepare the bride and make him and take him to the groom. இந்த அந்த எலியாசரோடு அவனுடைய மனிதரோடு இந்த ரெபெக்காளோடு இன்னொரு கூட்டம் போகுது. Another group also going with the servant of Abraham and the nurses with Rebecca. ஆபிரகாமுடைய வேலைக்காரனோடு அவனுடைய மனிதர்களும் போகிறார்கள், ரெபெக்காளும் போகிறார், அதோடு இன்னொரு கூட்டமும் போகிறது. With Abraham's servant, some men are going, Rebecca is also going, and a group also going with them. கூட ஒரு நபரும் சேர்ந்து போகிறார். Another man also went with her. அதுதான் யாரு? Who is that? அவளுடைய தாதியும் போகிறார். Her nurse also was going. நம்ம இன்னைக்கு இந்த மாலை வேளையில இந்த தாதிகளை சிந்தையில கொண்டு வரும். We are going to meditate this verse today evening. இயேசுவின் வருகையில போகிறது யார் என்ற கேள்விக்கு ரெண்டு கூட்டத்தார் போகிறார். There are two groups are going the coming of Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் சபையை கொண்டு போகிறார், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் சபையை கொண்டு போகிறார். The Holy Spirit and his activities are taking the church. ஏனென்றால் ஆபிரகாமுடைய வீட்டில இருந்து தான் யார் வந்தது? ஆபிரகாமுடைய வேலைக்காரனுடைய எலியேசரும் அவருடைய வேலையாட்களும் வந்திருக்கிறார். Because from the Abraham's house his servant Eliezer and his men were coming. பரலோக ராஜ்யத்திலிருந்து தான் ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார், அவருடைய செயல்பாடுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Because from the heaven only the Spirit of God has come down and his activities. இந்த வீட்டில இருந்து யார ஆபிரகாமுடைய வீட்டுக்கு ஈசாக்கிடத்துல கொண்டு போய் சேர்ப்பார்? From this house was taken to Isaac's house. அந்த வீட்டில இருந்து புறப்பட்டது ரெண்டு பேர். Two people were restored from that house. ஒன்று ரெபெக்காள், மற்றொன்று அவளுடைய தாதி. One is Rebecca and her nurse. இந்த ரெபெக்காள் மணவாட்டி சபையை காண்பிக்கிறது, இல்லாவிட்டால் விசுவாசிகளை காண்பிக்கிறது. Rebecca shows the believer or the church of the bride. இவளோடு இணைந்து இன்னொரு நபர் போகிறார், அதுதான் தாதி, அதுதான் கர்த்தருடைய ஊழியர்கள். The servants of God or the nurse are going with them. இந்த ரெபெக்காள் போகும் பொழுது அவளோடு சேர்ந்து இவர்களும் அவளோடு சேர்ந்தே போகிறார். When Rebecca was going, they were also, the nurse also was going. இதுதான் இன்றைக்கு நாம் படிக்க போற ஒரு சத்தியம். This is the truth we are going to study today. ஒரு ஆவிக்குரிய ஒரு சபை
பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் அதோடு இணைந்து ஒரு ஆவிக்குரிய ஊழியர்களும் செயல்பட வேண்டியிருக்கிறார். If a spiritual church has to go to the heaven, the spiritual servants of God also should activate with them. எந்தெந்த இடத்துல எல்லாம் தெய்வீகமான பெண்கள் போகிறார்களோ அதனோடு இணைந்து தாதிகள் செயல்படுவதை நீங்க பைபிள்ல படிக்கலாம். We can study in the Bible wherever the divine people of God goes, the nurses also go with them. இந்த தாதி அவளோடு கூட போய் சேருகிறாள் என்று பார்க்கிறோம். We see the nurse also was going with her. இந்த தாதிகளை நாம் இன்னைக்கு சிந்தையில கொண்டு வர வேண்டும். We have to bring in our mind this nurse. இந்த தாதிகளுடைய சிந்தை ஒரு விசுவாசிக்கு இருக்கணும், ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டும். This the mind of the nurse should be for a believer as well as a servant of God. ஒரு விசுவாசிக்கு இந்த தாதியினுடைய செயல்பாடுகள் இருக்குமானால் குடும்பத்துல பிரச்சனைகளே வராது. There will not be no any problem if there is a mind of this nurse in the believer's mind. ஒரு ஊழியக்கார சகோதரனோ சகோதரியோ இந்த தாதிகளுடைய சிந்தையோடு ஊழியத்துல செயல்பட்டால் ஊழியத்துல பிரச்சனைகள் வராது. There will not be no problem in the ministry also if the servant of God, whether it's a sister or a believer, working with the same mind of the nurse. இந்த இரண்டு பேருக்குமே இந்த தாதியினுடைய சிந்தை செயல்கள் அவளுடைய குணாசிலங்கள் அவசியப்படுகிறது. These two groups of people need the mind and the activities of this. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த தாதிகளாய் மாற விரும்புகிறோம்? How many of us want to become this nurse today? விசுவாசிகளும் இந்த லெவல்ல வரணும், ஊழியர்களும் இந்த லெவல்ல வர வேண்டும். The believers as well as the servants of God comes to this standard. இந்த தாதிகளுடைய இந்த பைபிள் ஸ்டடி நீங்க கேட்ட பிறகு இத உங்களுடைய குடும்பத்துல நீங்க செயல்படுத்தி பாருங்க, வீட்ல ப்ராப்ளமே வராது. After hearing this message, you activate in this message in your family also, no there will be no problem in your house. ஒரு மெசேஜ் கேட்டா அதுல ஒரு % ஆவது நீங்கள் செயல்படுத்த முற்பட வேண்டும். If you hear the message, at least 1% you have to take it and activate it. 100க்கு 100 உங்களால செயல்பட நீங்கள் பயிற்சி வைக்காவிட்டாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாவது பயிற்சி வைக்க நீங்க ட்ரை பண்ணணும். You have to try to use it little by little, though you cannot use it 10%. ஒரு குழந்தையை பாருங்களேன். You see a child. அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுத்துட்ட பிறகு நீங்க என்ன பிடிச்சு இழுத்து உட்கார வச்சாலும் என்ன செய்யாது, அது உட்காராது. After it started gradually walking, whatever steps you take to make them to sit, it will not sit. அது நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த அறிவே இல்லாட்டாலும் அதுக்குள்ள அந்த தூண்டுதல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. Because it doesn't have any knowledge, the provoking will be going on working in it. அதுபோல ஆவிக்குரியவர்கள் ஒரு ஸ்டெப்பாவது நீங்க எடுத்து வைக்க பழக வேண்டும். So the spiritual people, at least you have to take even a step. ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இருந்து இதுவரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவுல சியோனா போயிருப்பீங்க, இல்லாட்ட எருசலேமுக்கு போய் சேர்ந்திருப்பீங்க. After you have saved, we take one step, you might have become a Zion or Jerusalem. இன்றைக்கு இந்த தாதிமார் அந்த ரெபெக்காளோடு வருகையில போகிறதை நாம் சிந்திக்க வேண்டும். We have to meditate, these nurses are also going with Rebecca in the coming. அந்த ரெபெக்காள் போனா அவ கூடயே இந்த தாதியும் புறப்பட்டு போறா. The Rebecca was going, this nurse also was going with her. எதற்காக? Why? அவளோடு இணைந்து செயல்படும்படியாக ஒரு ஆள் அவசியம். Is to work with her, there is a person is needed. ஒரு சபைக்கு ஊழியக்காரன் அவசியம். There is a servant of God is necessary for the church. ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரி அவசியம். There is a servant of God is also necessary for the church. ஒரு குடும்பத்துல ஊழியக்காரனுடைய சிந்தை உள்ள நபர்கள் அவசியம். In a family also there's a mind of the servants of God with a person also needed. ஒரு வீட்ல 4 பேர் இருக்காங்க, 4 பேர் ராஜாக்களா இருந்தா யார் அந்த வீட்ல வேலை செய்யறது? If there are 4 members in the family, the 4 are kings, who will work in that family? அந்த வேலையின் அந்த பணிவிடையான ஆவி இல்லாதனால தான் வேலைக்காரங்க எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, வீட்டுக்குள்ள விட வேண்டியிருக்கு. Because those are not having the spirit of ministry, they have to bring servants. அப்படினால இந்த தாதிகள் அவசியம். We need the nurses. So நமக்கு இந்த தாதியின் சிந்தை இருக்கா என்பதை நாம் சிந்தையில கொண்டு வர வேண்டும். We got to bring it to in our mind whether we are having the mind of nurses. இந்த தாதி புறப்பட்டு வந்தாலும் இருக்கு, இவளுக்கு பிறப்பு எங்க, அவள வயசு என்ன, அவ யார் குடும்பத்துல பிறந்தது, எந்த வீட்ல இருந்தது, ஒரு சப்ஜெக்டும் கிடையாது. No subject about the nurse, where she was born, what she was and from where. ஒரே ஒரு இடத்துல இவ பேர் சொல்லப்பட்டிருக்கு. In only one place her name was mentioned. மற்ற இடத்துல தாதிகளுடைய பேர் கிடையாது. In another places there is no name of the பல தாதிகளை குறித்து பைபிள்ல நம்ம பார்க்க போறோம். We are going to see about many nurses in the Bible. ஆனா இந்த தாதியினுடைய பெயர் ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. What is the name of this particular nurse is set in one place? அவ பேர் என்ன? What is her name? ரெபெக்காளுடைய தாதியினுடைய பெயர் என்ன? What is the name of the nurse of Rebecca? சும்மா சொல்லுங்க, தப்பா இருந்தா பாத்துக்கலாம். If it is wrong also okay, you say it. என்ன பிரைஸா கொடுக்க போறாங்க சொல்லுங்க. சில்ட்ரன்ஸ் டே இல்லையா, சொல்லலாம். பிரதர் சைடுல யாராவது, சிஸ்டர் சைடுல முடிச்ச பிறகு நான் சொல்லணும்னு யோசிச்சேன்லாம் சொல்லக்கூடாது. You shouldn't say after that I wanted to say. ஆதியாகமம் 35:8 பார்க்கும் பொழுது Genesis 35:8 ரெபெக்காளுடைய தாதியாகிய தெபோரால் மரித்து. The Deborah Rebecca's nurse died.
இந்த ஒரு இடத்துல தான் அவ பேர் நேம் அங்க சொல்லப்படுகிறது. This one place only her name was mentioned. வேற எந்த இடத்துலயும் இவ யாருன்னே இல்ல, எல்லா இடத்துலயும் தாதி தாதி தாதிங்கிற பேர்லயே தான் வந்துட்டே இருக்கு. She was going on coming in all the places only nurse, but her name was not mentioned. ரெபேக்காளோடு அவள் வந்ததினால Because she came with Rebecca. ஆபிரகாமோடு இருக்க வேண்டியிருந்தது. She had to be with Abraham. ஈசாக்கோடு அந்த வீட்ல இருந்தாள். She was with Isaac in that house. ஈசாக்குடைய பிள்ளைகள் யாக்கோபோடு அவள் அந்த வீட்ல இருந்தாள். She was with children of Isaac the Jacob. அங்க ஏசா இருக்கிறார். Esau also there. இப்படி அவளுடைய சந்ததிகளோடையே அவள் புரண்டு வருகிறாளே தவிர அவளுடைய பெயர் கடைசியில சாவுற அன்னைக்கு தான் செஞ்சது அவ பேர் சொல்லப்பட்டது. She was going on with that family, but her name was mentioned when she was died. எந்த நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட In our family life also, நம்முடைய பிறப்பு நம்முடைய தகப்பன் வீட்டை குறித்து பேசாம இருந்தாலே ப்ராப்ளம் ரொம்ப சால்வ் ஆயிடும். The problem will be solved if we don't talk about our birth and father's house. அதுபோல ஒரு ஊழியக்காரனும் தன்னுடைய பிறப்பையோ தன்னுடைய வீட்டையோ தன்னுடைய ஜாதியையோ தன்னுடைய கோத்திரத்தையோ தன்னுடைய குடும்பத்தையோ பேசாமல் இருந்தா அவன் ஒழுங்கா ஊழியம் செய்வான். If a servant of God also can do the ministry well, he doesn't talk about his family or his relatives or anything about it. இது உங்களுக்கு பிராக்டிகல் லைஃப்ல உங்களுக்கு தெரியும். You know in your practical life well about this. தான் எந்த ஊர்னு எந்த பேர்னு என்ன செய்ய வேண்டியல சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. No need to say about which city I am and what is my name everything. எஸ்தருக்கு அந்த மொர்தெகாய் ஒரு அழகான ஒரு ஸ்டடி கொடுத்து அனுப்புனா, நீ உன்னுடைய குலத்தையோ ஊரையோ பூர்வோத்திரத்தையோ என்ன செய்யாத, நீ சொல்லவே சொல்லாதன்னு சொல்லிட்டு. The Mordecai told to Esther, don't tell about your nation or caste or anything about it. ஒரு வருஷம் அவ சுத்தியிருப்புல இருக்கறா. She was under the cleanliness for one year. 12 மாசம் அவளுக்கு சுத்தியிருப்பு நடக்குது. Sanctification was given for 12 months for her. அந்த 12 மாசத்துல ஒரு ட்ரிப் கூட அவ என்ன சொல்லல, தான் யாருங்கறத வெளியே சொல்லல. Within that 12 months she did not say who was she. அது மாத்திரமல்ல, ராஜாட்ட போய் அவ ராஜஸ்திரியா மாறின பிறகு கூட நான் யாரு தெரியுமான்னு என்ன செய்யல, சொல்லவே இல்ல. After she became a queen also she did not mention who was she. யூத ஜனங்களுக்கு அழிவு வருதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் லாஸ்ட்ல மொர்தெகாய் சொல்றான், நீ யாருங்கறத என்ன செய்யு இப்ப சொல்லு. After the destruction was coming for the Jews, then only the Mordecai says at last you got to go and tell who are you. விவாகமாயி போன உடனே கடைசி வரைக்கும் ப்ராப்ளத்துல எதுதான் சொல்லிட்டே இருக்காங்க, எங்க அம்மா வீடு எங்க அப்பா வீடு எங்க அம்மா வீடு எங்க அப்பா வீடு, இத சொல்ல சொல்ல ப்ராப்ளம் வெடிச்சிட்டே இருக்கும். Soon after the marriage our people are going on saying their father's house and they caste everything, so that really there are problems. அதுபோல ஊழியத்திலும் சரி, தன்னுடைய பேரு ஜாதி தன்னுடைய கூட்டம் இப்படியே நம்ம செயல்பட்டோம்னா ஊழியம் அழிஞ்சு போயிடும். The ministry also will be destroyed if we also work with the nation, our nation, our caste and our family everything, if we go on. நீங்க படிச்சு பாருங்க, ரெபெக்காளுடைய தாதி எந்த வீட்ல பிறந்தான்னு இது வரைக்கும் பைபிள்ல இல்ல. You study in the Bible where she was the nurse of Rebecca born, it is not mentioned in the Bible. அவளுக்கு அம்மா அப்பா கிடையாதா, வானத்துல இருந்து வந்துட்டாளா? Whether she has came from heaven, did she not got parents? அவளுக்கு எல்லாரும் இருந்தாங்க. She got also everybody. அவள் இதுக்குள்ள வந்த பிறகு இந்த தாதிங்கிற போஸ்டிங்க்கு வந்த உடனே அதோடு அவளுடைய எல்லாமே முடிந்தது. After she came as a posting as a nurse, everything was finished for her. நீ ஒரு குடும்பத்தோடு இணைஞ்ச பிறகு அந்த குடும்பத்தை தான் நீ மேன்மை பாராட்டணும், அந்த குடும்பத்தை தான் உயர்த்தணும், அந்த குடும்பத்தை தான் கனப்படுத்தணும், அந்த குடும்பத்துக்காக தான் நீ சாதகமா பேசணும். When you join with another family, you have to exalt and honor and respect that family and you have to talk about that family. அதுபோல ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு நீ இந்த ஊழியத்தை மாத்திரம் தான் மெச்சி பேசணுமே தவிர மற்ற ஊழியத்துல அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அதே மாதிரி நம்மட்ட இல்லன்னு சொன்னீனா கொஞ்ச நாள்ல நீ அங்க போய் சேர்ந்துருவே. After you come to the ministry also you have to only that exalt this ministry. If you talk about other ministry you will be also going and joining with them. ஒருத்தன் கடை வச்சிருக்கான்னு வெச்சுக்கோங்களே. There is a man is keeping a shop. ஜனங்கள் பொருள் வாங்க வராங்க. And the customers are coming to buy things. என் கடையில அவ்வளவு நல்ல பொருள் இல்ல, பக்கத்து கடைக்கு போங்கன்னு எவனா சொல்லுவானா? Did anyone say my goods are not good, you can go and buy another? அப்படி சொல்லிட்டானே சீக்கிரம் கடையை மூடிர வேண்டியதானே அர்த்தம். If he says me the shop should be closed. சத்தியத்தை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். We should understand the truth well. தாதிகள்ங்கிறது ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த சிந்தை குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்க வேண்டியது அவசியம். Not only for the servants of God, those who are the head of the family members also should have this mind. உன்னுடைய பேரு உன்னுடைய குடும்பத்தை நீ விட்டுறணும். You have to leave away your name and your family name everything. 45 சங்கீதம் என்ன சொல்லுகிறது? What is 45th Psalm say? குமாரத்தியே கேள், you daughter you hear, உன் தகப்பன் வீட்டை என்ன செய்ய விடு, நீ மறந்துரு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். You forget your father's house, then the king will be pleased in your beauty. ஒவ்வொரு தேவனுடைய, அதாவது சாதாரண விவாகம் பண்ற ஒரு மனுஷனுக்கு கூட ஆதியாகமத்துல ஆண்டவர் சொன்னது என்னது? தன் தகப்பனையும் தன் தாயையும்
விட்டு என்றுதான் சொல்லியிருக்கு. It is ordinary man for when he get married, he will leave his husband and father and mother. முதலாவது சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. First of all, you understand the truth. ஏதோ ஒரு புதிய சாதனை பண்ண போறோம்னு நம்ம போய் ஒரு குடும்பத்துல போய் சாதனை பண்ண கூடாது. You no need to go and achieve a new thing in a family. நீ அந்த இடத்துக்கு போன பிறகு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீ செயல்படணும். After you go to that family, you have to activate yourself accordingly. அவளுக்கு தாய் உண்டு தகப்பன் உண்டு. எந்த இடத்துலயும் ஒரு நாள் கூட எங்க அம்மா யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமான்னு சொல்லவே இல்லையே. She had also father and mother. She did not say who is my father, who is my mother. அதே போல the same way அவளுக்கு குடும்பமே கிடையாது. She did not have any family. தாதிகளுக்கு என்ன கிடையாது? ஃபேமிலி கிடையாது. There is no families for the nurses. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of this? குடும்ப வாழ்க்கையில தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தான் சார்ந்திருக்கிற வீட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிப்பது. They are dedicating only their life for the family which are there, but not interfere themselves with the family. ஒரு ஊழியக்காரன் சொன்னா தன் ஜீவனையும் தன்னுடைய குடும்பத்தையும் வெறுத்தவன் தான் ஊழியக்காரன். அவனுக்கு சுயமா மனைவி பிள்ளைகள் குடும்பம்ங்கிறது இருக்க கூடாது. A servant of God, he has to hate his life and his family. He should not have independently family or any wife or anything. அவளுடைய அந்த தாதியினுடைய சிந்தை முழுவதும் ரெபெக்காளுடைய குடும்பம் மாத்திரானா. Only the mind of the nurse is full of the Rebecca's family. அதுபோல நீங்க விவாகமான பிறகு நீங்க அந்த சேர்ந்த புகுந்த வீட்டையே நீங்க சிந்திச்சு பாருங்க, வீட்ல ப்ராப்ளமே வராது, அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும். After you get married also, you think about only the family which you have ended, there will not be any no problem. இந்த ஃபேமிலினா என்னன்னே தெரியாம படிச்சு முடிச்ச உடனே பிடிச்சு கழுத்து பிடிச்சு கல்யாணம் கட்டி விட்டுறா. Without knowing anything about the family, after their studies they are getting married for them. அதுக்கு பிறகு அது அங்க நிக்க முடியாம ஓடி வந்துரும். After she can't stay there, she is running out. நமக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது ஊழியத்தின் பகுதியில கிடையாது. In our ministry side there is no family life. அப்படினா உங்களுக்கு எண்ணங்கள் வராதா, உணர்வுகள் இல்லையா, இல்ல மனுஷன் இல்லையா? Are they not men, or don't they have feeling anything? கலாத்தியர் என்ன சொல்லுகிறது? What does Galatians say? 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said in 5th chapter? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். Those they are of Christ, they go crucified the flesh and affection on the cross. தாதிகள் ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இல்லாவிட்டால் ஒரு சாதாரண கிறிஸ்தவனுக்குடைய அடிப்படை சத்தியம் தன்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவையில அறையணும். The basic truth of the servant of God or the believer, we have to crucify the flesh and affection. ரெபெக்காள் என்னைக்காவது தான் வீட்டுக்கு திரும்பி போனாளா? Did Rebecca go back to her house any day? பைபிளை படிச்சு பாருங்களேன். You study in the Bible? படிச்சிருக்கீங்களா? Have you studied anywhere? சாகர வரைக்கும் எங்க போல? வந்ததுதான், அன்னைக்கு புறப்பட்டு வந்ததுதான். சாகர வரைக்கும் எங்க யாரை வீட்டை தேடி போல? தகப்பன் வீட்டை தேடி போல. Till she died, she did not go back to her father's house. இப்ப ஜலதோஷம்னா எங்க போய் உட்கார்ந்துக்கிறான்? If they get a small cough, அப்படினா உடனே எங்க அம்மா நினைக்கிறாங்க அப்படிங்கறான். If they get a small cough, my mother is remembering me. சாப்பிடும்போது தும்மல் விழுந்துச்சுனா அக்கா நினைக்கிறாங்க. When they are sneezing while they are eating, அக்கா நினைக்கல, நீ நினைச்சிட்டே இருக்க. You are going on thinking your sister is not thinking about you. இங்க சும்மா தண்ணி ஏறிடுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. Because the water has gone into your nose. உடனே உனக்கு யார் வந்துறா? அதே மாதிரி ஊழியத்துல கூட வந்தவங்க இப்படி தான் சொல்றாங்க, தும்மல் வந்துருச்சுனா எங்க வீட்ல நினைக்கிறாங்க போல. After coming to the ministry also, when they get sneezing, நீ செத்து போயிட்டா அவங்க நினைச்சிட்ட பிறகு நீ அவங்க எல்லாம் உயிரோட இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்க. After you have died, you are only thinking the living. என்னைக்கு நீ ஊழியத்துக்கு வந்துட்டியோ அதோட மாடு என்ன செய்யப்பட்டது? விற்கப்பட்டது. The oxen is sold after you come to the ministry. வித்த மாட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, அந்த பழமொழி தெரியாதோ? வித்த மாட்டுக்கு புல் வாங்கிட்டு போவானா யாராவது? மாடை வித்தாச்சு புல் வாங்கிட்டு போவானா யாராவது? After selling the ox, will they get grass for that? நம்ம ரொம்ப வேற வருஷம் புல் வாங்கிட்டு போறோம். Maybe we are getting more grass every year. அதுக்கு என்ன சொல்றோம்? What we say for that? சாமுவேலுடைய தாய் வந்து ஒரு சட்டையை தச்சிட்டு போனா. Samuel's mother was stitching a shirt for him. அது 3 வயசா இருக்கும்போது சட்டை தச்சிட்டு போனா. இங்க தான் 30 40 வயசு ஆயிடுச்சு, திருப்பி என்ன சட்டை தைக்கிறது? Well, he was only 3 years old, she took it, but now he is 30 years and 40 years old. இதே போல தான் வீட்லயும் சரி. The same matter is in the house also. தீபாவளி கிறிஸ்மஸ்னு ஒரு வருஷம் கையில காசு இருக்கும்போது வாங்கிட்டு போவான், அடுத்த வருஷம் வாங்கிட்டு போலன்னா அங்க பிரச்சனை. என்ன வருஷம் வாங்கிட்டு வந்தாரு, இந்த வீட்டுல இந்த வருஷம் என்ன செய்யல, வாங்கிட்டு வரல. நீ வாங்கிட்டு வர்ற பழக்கத்தை உண்டு பண்ணதுனால தான ப்ராப்ளம். Because the same thing also happen when Diwali or Christmas, you are getting some dresses for, after that if you don't have money, you are not getting, there is problem for that. சிலுவையில அறையணும். You have to crucify. ஒரு குடும்பத்துல இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு போயிட்ட பிறகு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய ஆசைகள் எல்லாம் சிலுவையில என்ன செய்யணும்? அரஞ்சணும். After going from one family to another, you have to crucify your desire and our thoughts, everything on the cross. அங்க ஆபிரகாம் உண்டு. There is Abraham. அங்க ஈசாக்கு உண்டு. There was Isaac there. அங்க யாக்கோபு உண்டு. There is Jacob there. அங்க வனசஞ்சாரி ஏசா உண்டு. Esau also the man of forest. இவங்க யாருக்கிட்டே அவளுக்கு என்ன கிடையாது? குழப்பமே கிடையாது. There was no confusion among them.
ஏசாவை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் You தெரியும். know about Esau, everybody. யாக்கோபை பத்தி உங்களுக்கு You தெரியும். know well about Jacob. அவன் இந்த தாதியை எத்தனை ட்ரிப் ஏமாத்துறான்னு பைபிள்ல சொல்லப்படல. It is not said how many times he has cheated this nurse. ஏசா எத்தனை தடவை இவளை மிரட்டினான்னு சொல்ல முடியாது. Esau how many times he threatened this nurse also was not said. ஏசாட்ட இவளுக்கு வாக்குவாதம் கிடையாது, யாக்கோபிட்ட வாக்குவாதம் கிடையாது, அடுத்து ஈசா கிட்ட வாக்குவாதம் கிடையாது, ரெபெக்காள்ட்ட வாக்குவாதம் கிடையாது. She did not have any dispute with Rebecca, Isaac or Jacob or anybody. நான் ஏன் தான் ரெபெக்காளோட வந்தனோ, இன்னொருத்தி கூட போயிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவ யோசிக்கவே இல்லையா. She did not think why I have come with Rebecca, I could have gone with some other lady. லாஸ்ட் வரைக்கும் அவ அந்த வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளே கிடையாது. She did not speak any words from her mouth till அவளுக்கு பிரச்சனை இல்லாம இல்ல, இருந்திருக்கும், எல்லாவற்றையும் என்ன செஞ்சுக்கிட்டா, தனக்குள்ளேயே அடக்கி கொண்டார். She had also problem, but she did not reveal anything out. She was suppressed everything. அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முழு பொறுப்பை எடுத்துக்கொண்டார். She took all the care of taking their children. ஒரு ஊழியனுடைய சிந்தை முழுவதும் சபையை வளர்க்கணும், அதுதான் அவனுடைய The தாட். full mind of the ministry is you have to grow the church. ஒரு மனைவியோ ஒரு புருஷனோ ஒரு வீட்ல இருந்தா அந்த வீட்டை குடும்பத்தை காப்பாத்தி கொண்டு போகணுங்கிற ஒரு சிந்தை எப்பொழுதும் இருக்கணும். Husband and wife, they should have the mind to take care of the family and bring it up. ஏசாயா தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுகிறது? What is Isaiah the prophecy say? 49:23 49 ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள், அவருடைய நாயகிகள் உன்னை வளர்க்கும் கைத்தாய்கள். பாருங்க, நம்ம மற்றவர்களை வளர்க்கக்கூடியவர்கள். We are the people, we have to grow others. ஒரு ஊழியன் சொன்னா சபையை வளர்க்கக்கூடியவனா இருக்கணுமே தவிர சபையை கெடுக்கிறவனா இருக்க கூடாது. The servant of God should grow the church but should not destroy it. ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கணும். We have to grow the children, people of God. ஜனங்களை தெய்வீகத்துல வளர்க்கணும். The children of God should they have to grow. ஜனங்களை விசுவாசத்துல வளர்க்கணும். We have to grow the children of God in faith. அவனை கிறிஸ்துவுக்கு நேரா கொண்டு போறதுதான் அவனுடைய வேலை. It is his work to take them toward Christ. எலியாசர் என்ன செஞ்சான்? What is Eliezer did? நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு அந்த வீட்ல சொல்றாங்க. They are saying you eat here. நான் வந்த காரியம் எனக்கு கிளியர் ஆகாம நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். I will not eat it before the matter which I have came. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. This is the work of the Holy Spirit. நான் வந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு ஆவியானவர் வைராக்கியமா இருக்கிறார். The Spirit of God is more jealous the work he has come for. பைபிள் என்ன சொல்லுகிறது? What the scripture says? ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். The Spirit of God is more and the jealous and the அதுபோல ஒரு ஊழியக்காரனுக்கு சாப்பாடோ இல்லாவிட்டா அவனுடைய சுகபோகமோ முக்கியம் கிடையாது, ஜனங்களை கொண்டு போகணும், அதுதான் அவனுடைய முக்கியம். But a servant of God, he did not have a mind to take, only have the mind to take the children of God. ஊழியத்துக்கு வந்தாலும் சரி, ஊழியத்துக்கு வராட்டாலும் சரி, ஆனா ஊழியத்தினுடைய தாட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். You have to understand the thought of the ministry, whether you come to the ministry or not. இது ஊழியத்துக்குள்ள சப்ஜெக்ட் இல்ல, ஃபேமிலி லைஃப்க்கு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, ப்ராப்ளமே இல்லாம ஃபேமிலி அருமையா கட்டி எழுப்பப்படும். This is not the subject only for the ministry, this is also the subject for the family life. You use it, your family will be lifted up. ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனா சாப்பிட கூடாது. சாப்பிடணும்னு ஆசை We இருக்குங்க, will having the desire to eat but we should not eat. ஆனா சாப்பிடாம அந்த பிள்ளைகள் தான் அவளுடைய நோக்கம். That is only her children or அவளுடைய ரெபெக்காளுடைய பிள்ளைகள் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. the Rebecca and her children are very important for her. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? How are we today? நம்ம கதையெல்லாம் பேசுறோம். We are talking all about our story. நானும் மனுஷன் தாங்க அப்படின்னு சொல்றோம். We are saying we are also, I am also a man. எங்களுக்கும் எல்லாம் கோபங்கள் எல்லாம் வரும்னு சொல்றோம். We also get angry. இப்படிலாம் நம்ம சொல்லி கோபத்தை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். By going on saying this, we are buying that anger. இந்த பிரசங்கத்தை ஒவ்வொரு ஊழியக்காரரும் நானும் ஒவ்வொரு விசுவாசி நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, நம்ம சர்ச் எங்க போகுதுன்னு பாருங்க. Each servant of God and all the believers you applied see where our church will go. பிரதர்ஸும் சரி சிஸ்டர்ஸும் சரி, whether brothers or sisters, நீங்க அந்த லெவலுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ப்ராப்ளமே முடிஞ்சு போயிடும். If you bring it to that standard, the problem will be solved. அவளுடைய சிந்தை முழுவதும் பிள்ளைகளை வளர்த்தல். The only mind was taking care of the children. அவளுக்கு சுயமே கிடையாது. She did not have any selfishness. பிள்ளை அழுதுருச்சுனா உடனே என்ன செய்யணும்? ரெபெக்காள் பிள்ளை தான், ரெபெக்காள் தூங்குவா, ஆனா யார் எழும்பிரணும்? யார் எழும்பிரணும்? தாதி எழும்பிரணும். The Rebecca will be sleeping while the child graze, the nurse has to get up. இப்பவும் அதே கேஸ் தான் நாங்க போயிட்டு இருக்கோம். In the same case only we are also going. வீட்ல அடுத்த ரூம்ல உள்ள எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், இவங்க தூங்க முடியலன்னு உடனே நமக்கு அடிக்குறா, நம்மள எழுப்புறா. All other in the room in the same house they are sleeping, if they can't sleep in they are ringing to us. உங்க வீட்ல மத்தவங்கள்ட்ட சொன்னீங்களா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு? அவங்கள எழுப்புறதுக்கு விருப்பப்படல, ஆனா யாரை எழுப்ப விருப்பப்படுறோம்? Have you told to the other members of the family that if I ask me, no, I don't want to disturb them, but I got to. சுயம் இல்லாதவர்கள் தான் தாதிகள். Those are the nurses are without selfish. சுயத்தை வெறுத்தவர்கள். They have hated the selfish. இவனுக்குன்னு எண்ணங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் இருந்தாலும் அதை துண்டிச்சிட்டே வரணும். They will go on cutting their desire and likeness and pleasing thing everything. அடுத்து யார்ட்டையும் பிரச்சனையே கிடையாது. They did not have any problem with anybody. ஈசா கிட்ட பிரச்சனை கிடையாது. She did not have any problem with Isaac. ரெபெக்காள்ட்ட பிரச்சனை கிடையாது. No problem
problem with Rebecca. ஏசாட்ட பிரச்சனை No கிடையாது. problem with Esau. யாக்கோபுட்ட பிரச்சனை No கிடையாது. problem with Jacob. அந்த குடும்பத்துல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வேலைக்காரர் இருந்தான், ஒருத்தட்டையும் பிரச்சனை கிடையாது. Thousands of servants were also in the family. எப்படி No problem with எப்படி them. ஒரு பெண்ணால இருக்க முடியும்? How a woman could be there? இருக்க முடிந்தது. She could be lived. அதுதான் தேவனுடைய கிருபை. It was the grace of God. அவ எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே She இருந்தா. was going on adjusting with everybody and went. ஏத்து பேசாம இருங்க, Not to talk with another. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் பாருங்க, You adjust with another. கொஞ்சம் தாழ்த்தி கொள்ளுங்க, You humble yourself. கொஞ்சம் விட்டு கொடுங்க. You leave something. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்தாலே எல்லாமே சால்வ் ஆயிட்டே போயிடும். If you leave away little by little, everything will be solved. உன்னுடைய ஆசைகள் நீ சிலுவையில் அறைந்து மற்றவருடைய ஆசைகளை நீ பூர்த்தி செஞ்சுட்டே போகணும். You have to fulfill the others desire by crucifying your desire and lust on the cross. இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல அப்படிப்பட்டதான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? In how many houses such kind of work is happening? தன்னுடைய புருஷனுக்காக எத்தனையோ வருஷமா சுகரே சாப்பிடாத சிஸ்டர்ஸ் இருக்காங்க. Some sisters are there for so many years they are not eating the sugar for their husband. தன்னுடைய பிள்ளைகளுக்காக எத்தனையோ வருஷமா நல்ல ஆகாரம் செய்யாத பெற்றோர்கள் இருக்காங்க. Some parents are there, they did not cook well food for their children's sake. ஏன்னா அவன் சிக்கு, நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா அவன் பார்த்த உடனே என்ன செய்வான்? ஆசைப்படுவான். Because he is sick, if I eat means he will also get a desire to eat it. இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறோம்? How are we today? நம்முடைய நிலவரம் எப்படி இருக்குது? How is our state? நம்முடைய வாழ்க்கை எப்படி How இருக்குது? is our life? சொல்லுங்க. You tell us. எத்தனை பேர் தாதிகளாய் மாறுறீங்க? How many of you are changing as nurses? தாதிகளுடைய சிந்தையை நீங்க கொண்டு வாங்க. You have to bring the mind of nurses in you. இப்ப பிரசங்கத்தை கேட்டு போயிட்டு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் கேட்டியா உனக்கு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. You don't say that after hearing the message pastor has preached, how he had it. யாருக்கு சொன்னாரு? To whom it was said for you. யாருக்கு சொன்னாரு? To whom it is said. ஒவ்வொருத்தரும் எப்படி எடுக்கணும்? எனக்கு சொன்னார்னு எடுக்கணும். Each and everybody it is for me. ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளை தனக்காக எடுக்கும் பொழுதுதான் வாழ்க்கை சீர்படும். If each and everybody if you take the word of God for yourself, the life will be proper. ஒரு குடும்பத்திலிருந்து அடுத்த சந்ததியை பார்த்து அடுத்த சந்ததியை பார்த்தாலும் கூட அவளுடைய வாழ்க்கை முறையில கொஞ்சம் கூட மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளவே இல்லை. She did not make any change in her life. If you see from generation to generation, அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. She did not have any difficulties. சரீரத்துல வியாதிகள் வந்திருக்கலாம், பலவீனம் வந்திருக்கலாம், சோர்வு வந்திருக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சிந்தை வந்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி அந்த குடும்பத்தோடயே இணைந்து போய்க்கொண்டே இருக்கு. She was going on joining with the family and dedicated everything. She might have got the diseases and sufferings and difficulties in for her. ரெபெக்காளுக்கு தாதினா எத்தனை வயசுக்குள்ள இருந்திருக்கணும்? How many years old she might be because she was a nurse of Rebecca? ரெபெக்காளுக்கு தாதியா இருக்கணும்னா 50 வயசால இருந்தா ரெபெக்காளுக்கு தாதியா இருக்க முடியுமா? Will she be a 50 years old? இருக்க முடியுமா? Could she be? ஒரே ஈக்குவல் ஸ்டேஜ் தான் அவ இருந்தா. She was in an equal stage with her. அதனால தான் அவள் யாக்கோபுனுடைய சந்ததி வரைக்கும் உயிரோட இருக்கிறார். So she was living till the generation of Jacob. அங்க வரைக்கும் அவள் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கிறார். She was going on continuously coming with them. ஆதியாகமம் 35:8ல யாக்கோபுனுடைய சரித்திரம் வரும் பொழுது தான் இவ ஓட்ட முடியுது. When the Jacob's history was coming only in Genesis 35, யாக்கோபு 20 வருஷம் பதானாராமில இருந்து புறப்பட்டு திருப்பி வந்து கானான்ல செட்டில் ஆகும் பொழுது தான் யார் இறக்குறது? ரெபெக்காள் இறக்குறார். When Jacob came from Padan Aram and settled in, அதுக்கு பின்பு தான் அவளுடைய ஓட்டம் முடியுது. After that only a race was finished. அப்போ அதனால ரெபெக்காளுடைய இணைந்த வயது. She was living with Rebecca. சின்ன வயசுலயே தன்னை பக்குவப்படுத்தி கொண்டதை காண்பிக்கிறது. It shows in the small age also she was dedicated herself. நம்ம இந்த வயசுலயே நம்ம இருக்கிற காலங்களிலே நல்ல ஒரு மன பக்குவத்துல வந்து சபை வளரணும், ஜனங்கள் வளரணும், குடும்பம் கட்டி எழுப்பப்படணும், இந்த தெய்வீக சிந்தையோடு நாம் செயல்பட்டு பழக வேண்டும். We also need a divine mind of a divine mood to how to activate the spiritual life. இவளுடைய பெயர் என்ன? What was her name? இவளுடைய பெயர் என்ன? செத்த அன்னைக்கு வேற வழி இல்லாம பேர் சொல்லிட்டாங்க. On the day when she was died without any way they told her. அது வரைக்கும் அவளுக்கு என்ன கிடையாது? பேரே சொல்லல. Till the time that her name was not mentioned. தாதி இறந்தாள்னு சொல்லியிருந்தா அதுவும் தெரியாது. If the nurse died means it was also not known about. அவளுடைய பேர் என்ன? What was her name? தெபோராள். Deborah. சரி, தெபோராள்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Deborah? தாதின்னு அர்த்தமா? Is it nurse? அப்படியா? தெபோராள்னா என்ன அர்த்தம்? What is the meaning of nurse? சிவகாசி ரொம்ப பழைய சர்ச்சு பயங்கரமா பிரசங்கம் பண்ணிருக்காங்க இங்க அப்படி இப்படின்லாம் கேட்டோம். Sivagasi old church and many have preached much. இங்க நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி நல்ல பேர் வச்சு பழகணும். We also have to keep good name for our children. தெபோராள்னா தேனி அப்படின்னு அர்த்தம். Deborah means honeybee. honeybee. தேனி. honeybee. அவங்க அம்மா அப்பா அவளுக்கு பேர் வைக்கும்போது அவளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க?
தேனின்னு பேர் When வச்சிருக்காங்க. when their parents kept name, they kept a honeybee. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை ஒரு தேனியை போல செயல்பட வேண்டும். A spiritual child of God should work like a honeybee. ஒரு தாதி இல்லாவிட்டா குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ தேனியை போல செயல்பட வேண்டும். A nurse or a husband and wife to build up the family like work like a அதுபோல ஒரு honeybee. ஊழியக்காரன் சொல்லுகிறவன் ஊழியக்காரி என்று சொல்லுகிறவள் அவள் தேனியை போல செயல்பட வேண்டும். A worker sister or brother also should activate themselves like a honeybee. தேனியினுடைய வேலை என்ன? What is the work of a honeybee? தேனியினுடைய தன்மை என்ன? What is the nature of the honeybee? தேனிய செயல்பாடுகள் என்ன? What are the activities of the honeybee? இதெல்லாம் நம்ம உலகத்துல நம்ம பார்க்கிறது கேட்கறது தான். We are hearing the world and seeing. அதனுடைய சிந்தை முழுவதும் தேன் தான் இருக்கும். Only their mind is to collect the nectar. நம்ம பூவுல போய் ஸ்மெல் பிடிச்சிட்டு இருப்போம். We will be smelling the flowers. அப்படிதானே? Is it so? இல்ல பூ எடுத்து அழகுக்கு வச்சிருப்போம். Or else we will be keeping the flower for the beauty sake. ஆனா தேனி அதுல உள்ள ஸ்மெல்லையும் எடுக்கிறது இல்ல, அதனுடைய அழகையும் பார்க்கறது இல்ல. அது நேர போய் அதை எதை எடுத்துட்டு போயிடும்? அதுல இருக்கிறதான மதுரத்தை மாத்திரம் எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. The honeybee did not take any beauty or smell anything, but it take the nectar from that. அதனுடைய சிந்தையில இந்த அழகு உலக அழகு முக்கியம் அல்ல. In its mind, the worldly beauty is not matter. இந்த உலகத்துல இருக்கிற இந்த பெர்ஃபியூம்ஸ் அந்த ஸ்மெல் அதுக்கு முக்கியம் கிடையாது. The perfume or the smell is not important for ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த உலகத்துல அதனால தான் நம்ம பெர்ஃபியூம்ஸ் என்ன செய்யறது இல்ல, யூஸ் பண்றது இல்ல. So we are not using any perfume or scent. அதே நேரத்துல பூ வைக்கிறது இல்ல. அந்த அழகு நமக்கு முக்கியம் இல்ல, அந்த ஸ்மெல்லும் முக்கியம் இல்ல. The beauty or the smell is not important ஆனா for us. அந்த தேனினுடைய சிந்தை அது எவ்வளவு பெரிய பூவோ எவ்வளவு சின்ன பூவோ ஈவன் வேப்பம்பூல கூட போய் அதை எதை எடுத்துட்டு போயிடும்? அந்த கசப்புல இருந்தும் நடுவுல இருக்கிற தேன் எடுத்துட்டு வெளியே போயிடும். It is a mind of the honeybee to take the nectar from any flower, even in the neem's flower. இது எதை காண்பிக்கிறது? What does this show? தீழ்ப்பானதிலிருந்து நீ மதுரத்தை வேறு பிரிக்கணும். You have to separate the good thing from the evil thing. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தீழ்ப்பானதிலிருந்து மதுரத்தை நீ பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். Jeremiah 19. நீ தீழ்ப்பானதிலிருந்து நீ விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ எப்படி இருப்பாய்? என்னுடைய வாய் போல் இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்றார். The Lord says you shall be like my mouth if you separate the good thing from the evil thing. எங்க இருந்துனாலும் சரி கசப்புல இருந்தும் அது எதை எடுத்து வந்துரும்? இது எதை காண்பிக்கிறது? What does it show? Even in the from the bitter ஃபேமிலில என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் நீ அதில இருந்து எதை எடுக்கணும்? நல்லதுதான் வெளியே எடுக்கணும். Whatever problem you may have in your family, you have to take the good thing from that. ஒரு ஃபேமிலினா பல குப்பைகள் இருக்கும். If there is a family, more rubbish will be. கடந்த கால வாழ்க்கை இருக்கும். There are past life. நிகழ்காலத்துல பல தவறுகள் இருக்கும். Present life also some mistakes. சூழ்நிலைகள் நிமித்தம் அந்த குடும்பம் சிதைஞ்சு போயிருக்கும். Because of the circumstances, the family might நீ அதையே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. You shouldn't go on. அதுக்கு உள்ளேயும் சில ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஒரு நல்ல நல்பண்புகள் இருக்கும். அதை மாத்திரம் தான் நீ என்ன செய்யணும்? வெளியே எடுக்கணும். You have to only take the good character from some men. இதைத்தான் எபேசியர்ல என்ன சொல்லி இருக்கிறது? What is said in Ephesians about பொய்யை களைந்து ஒவ்வொருவனும் மெய்யை பேசக்கடவன். You have to leave away the lie and speak the truth. பொய்கள் இருந்தாலும் இதை அப்புறப்படுத்தி நீ மெய்யை பேசி பழக வேண்டும். You have to practice speaking about the truth. ஒரு தேவனுடைய பிள்ளைங்கறவன் தீழ்ப்பானதிலிருந்து இருந்து மதுரத்தை பிரிச்சு எடுக்கணும். A child of God should separate the good thing from the evil thing. இதுதான் தேனியினுடைய வேலை. This is the work of the honeybee. அது எங்க போனாலும் அதனுடைய சிந்தை முழுவதும் எதுதான் இருக்கும்? தேனி ஊர் சுத்திட்டு வருதா? Wherever it goes, only in the mind is to. அது எந்த செடியா இருந்தாலும் சரி கசப்போ துவர்ப்போ இனிப்போ எதுவா இருந்தாலும் அது அங்க போய் தனக்குரியதை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். Whatever may be the plant, whether it is a bitter, sour or sweet, it will take the nectar. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன்கிட்ட பல தோல்விகள் இருக்கும். அதை நீ பார்க்காம அவன்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை மாத்திரம் நீ பார்க்கணும். You have to see the only good character of a man. He may also have so many failures in him. அடுத்து தேன் எதை காண்பிக்கிறது? What is the next? The honey. தேவனுடைய வசனத்தை It காண்பிக்கிறது. shows the word of God. கர்த்தருடைய வசனம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. The word of God is like a honey and more than the honey. தேனினுடைய தாட்டு முழுவதும் எங்க இருக்கும்? தேன்ல தான் இருக்கும். The thought of the honeybee will be totally on the nectar. அதுபோல ஒரு விசுவாசியினுடைய ஒரு ஆவிக்குரிய ஊழியன் இல்லாட்ட விசுவாசியினுடைய சிந்தை முழுவதும் கர்த்தருடைய வசனத்துல தான் இருக்கணும். So the believer's mind and the servants of God mind only on the word of God. அவனுடைய முழு எண்ணமும் அந்த வசனத்துல தான் இருக்கணும். The whole mind should be on the word of God. அவங்க என்ன சொன்னாங்க, இவ என்ன சொன்னா, அவ என்ன சொன்னான்னு இருக்க கூடாது. வசனம் என்ன சொல்லுதுங்கறது ஆதாரம். It is only the evidence, the word of God, not what they say and they. ஒரு வக்கீல் கோர்ட்ல வாதாடுறாருன்னு வெச்சுக்கோங்க. You see judges are disputing in the நடந்த சூழ்நிலையை சொல்லி பாப்பான். அப்படி இல்லனா அதை வச்சு எதை தான் பேசுவான்? இந்த சட்டத்தின்படி நீங்க என்ன செய்யணும்? அவனை
விடுதலையாக்கணும் தான் பேசுவான். Now you will be saying the things which was happened, or else you will say according to this law you have to deliver. அதுபோல நீ நடைமுறையை பேசாம வசனம் என்ன சொல்லுதுங்கறத நீ பார்க்கணும். So you have to say you should not see the circumstances, but you see only the what the word of God say. இன்றைக்கு தெய்வீகமாக ஒரு வாழ்க்கை வாழ தேவனுடைய வசனத்தின் மேல நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப வேண்டும். We have to turn our mind to the word of God to live a divine life. அதுல கசப்பே கிடையாது. There is no bitterness. தேன்கூட்ல என்ன இருக்காது? கசப்பை நீங்க பார்க்க முடியாது. You cannot see bitter in the honeycomb. அது கசப்பை கொண்டு வராது. It never bring the bitterness. அது கசப்பான காரியத்தை எடுக்கிறதே இல்ல, டச் பண்றதே கிடையாது. It never touch the bitter things. அது அந்த இடத்துல இருந்து தன்னை வெளிப்படுத்தி அதுல இருக்கிற மதுரத்தை மாத்திரம் எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரும். Only we will take only the nectar from that and collect it. அடுத்து next அதுக்கு தனிமைங்கிற ஒரு தன்மையை கொண்டு வராது. It will not bring that is a loneliness. எங்கடா ஒரு தேனி போய் தனியா ஒரு கூடு கட்டிட்டு உட்கார்ந்துருமா? Will one honeybee go and build and honeycomb and sit? அப்படி இருக்குமா? Is it so? அது எங்க போய் நல்ல பூவோ கெட்ட பூவோ எங்க இருந்து தேன் எடுத்தாலும் நேரா எங்க வந்துரும்? அந்த குரூப்போட வந்து சேர்ந்துரும். Wherever it go from the bad or good plan, it takes the nectar, it will come to the tree. இது எதை காண்பிக்கிறது? What does it show? ஐக்கியத்தை காண்பிக்கிறது. It shows a fellowship. குடும்பத்துல பிரிவினைங்கிற பேச்சுக்கே சிந்தையில கூட இடம் கொடுக்குது. We shouldn't give mind in our even thought for the division in our family. இல்ல நான் தான் இத செஞ்சேன், நான் தான் இவ்வளவு தேனை எடுத்துட்டு வந்தேன், அதனால நீ எங்க யாருமே குடிக்க கூடாது அப்படிலாம் சொல்லாது. It never say I have only collected this much nectar, you nobody should drink this. அதனுடைய தாட் முழுவதும் மொத்தமா கொண்டு போய் அங்க சேர்க்கணும். It is only thought is take everything and collect it together. அதே நேரத்துல பாருங்க அத மனுஷன் தூக்கி ஓடிறான். The man is taking and running for that. ஆனா அது என்ன செய்யறது இல்ல? But what it doesn't do? அது சோர்ந்து போறது இல்ல. அடுத்த நாள் அடுத்த கூட என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். It never the fainted, the next day it will start another. இழப்புகளை குறித்து நீ சிந்திக்க கூடாது. You never think about the loss. கடந்த காலத்துல உள்ள வாழ்க்கை வீழ்ச்சியை குறித்து நீ யோசிக்க கூடாது. You never think about the failures in the past. அடுத்த ஸ்டெப் என்னங்கறது தான் உன்னுடைய தாட்ல இருந்துட்டே இருக்கும். Only your thought should be what is the next step. அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது next we see நியாயாதிபதிகள்ல in Judges 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கெட்டுப்போனதான சிங்கத்தின் நாற்றம் எடுத்த உடலுக்குள்ள ஒரு தேன் கூடு கட்டி வச்சிருந்துச்சு. There was a honeybee in a honeycomb in the bones of the lion. இங்க சிம்சோன் முதலாவது அந்த பெண்ணை பார்க்கிறதுக்கு பேரண்ட்ஸோட போகும்போது ஒரு சிங்கம் எதிர்பட்டார். There was a lion when Samson want to go go and see the woman. அங்க அந்த பெண்ணை பார்க்க போகும்போது while he wanted to go and see the woman, அங்க ஒரு சிங்கம் அவனை எதிர்கொண்டு வந்தார். A lion came against him. அவன் அதை அடிச்சு கொன்னு தூக்கி போட்டு போயிட்டான். He killed it and threw it. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரிப் வரும்போது next he again அவன் திரும்பி வர்றான். he was coming back. அடிச்சு போட்ட சிங்கம் என்ன ஆச்சு, கெட்டு போயிச்சா, மிருகங்கள் சாப்பிட்டுச்சான்னு போய் பார்க்க போனோம். he wanted to see what happened to the lion which he was killed. அது எல்லாம் அழுகி நாற்றம் எடுத்து கிடந்துச்சு, எலும்பு கூட இருந்துச்சு. அதுக்கு உள்ளே வெட்டி பார்த்தா அங்க என்ன இருந்துச்சு? ஒரு தேன்கூடு கட்டி தொங்க விட்டு இருந்துச்சு. It was stinging after destroying and the bones were there. There was a honeycomb in that. இவன் நேரா போய் ஒரு குச்சியை வச்சு அதை குத்தி அதுல இருக்கிற தேன் எடுத்து நெஞ்சிட்டு வந்தான். சாப்பிட்டுட்டு பேரண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு பரப்பிட்டு போயிட்டான். He was taking the stick and poked it and take the honey. He also ate and gave to the parents and went. சில நேரங்கள்ல ஊழியங்கள்ல எப்பவுமே நாற்றமாவே இருக்கும். In sometimes the ministry there will be some stinging. குடும்பத்திலும் சில நேரங்கள்ல பிரச்சனையான நாற்றமான கேவலமான பல காரியங்கள் இருந்துட்டே இருக்கும். The family also there will be stinging or a wicked or some. திருந்தாதவர்கள் இருக்கும் வரை குடும்பம் நாற்றம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். திருந்தாதவர்கள் இருக்கும் வரை குடும்பத்துல நாற்றம் இருக்கும். Until the person is not turned, there will be stinging in the family. சபையிலும் திருந்தாதவர்கள் இருக்கிற வரைக்கும் சபையிலும் பேர் கெட்டு போன நிலவரம் இருக்கும். Till the churches the people are not turned means there will be stinging. ஆனா இதுக்குள்ளேயும் அந்த தேன் எதை கட்டி வச்சிருந்துச்சு? ஒரு கூட கட்டி வச்சு. In this also the honeybee was building its honeycomb. குடும்பத்துல யாருமே சரியில்லாட்டாலும் நீ ஒரு தேனியாக இருந்து அந்த இடத்துல ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். Nobody is right in your family, you have to live as a honeybee and live a divine life. ஊழியத்துல பலர் தோல்வியுள்ளவர்களா இருக்கலாம். நீ அவங்களுக்கு மத்தியில கர்த்தருக்காக ஊழியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். You have to do your ministry among the ministry. There may be so many failures in that. ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது we study about the tabernacle in the Bible. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தீட்டுகளுக்கு மத்தியில எது நிக்குது? ஆசரிப்பு கூடாரம் நிக்குதுன்னு சொன்னார். Among the defilements of the people of Israel, the tabernacle was standing. அந்த 16 அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரம். The tabernacle which in the midst of the uncleanness. ஜனங்களுடைய எல்லா பாவத்துக்கும் நடுவுல தான் எது இருக்கு? சபை இருக்கு, ஊழியம் இருக்கு. The church is among the uncleanness of the people. ஒருத்தன் பின்மாறி போனவனா இருக்கான். One man is a backslider. ஒருத்தன் விழுந்து போனவனா இருக்கான். One is a fallen man. ஒருத்தன் தோல்வி உள்ள விசுவாசியா இருக்கான். One is a believer of failure. சில குடும்பத்துல ப்ராப்ளம் இருக்கு. There are problems in some families. ஆனா இவங்களுக்கு மத்தியில எது இருக்கு?
சபை செயல்பட்டு கொண்டிருக்கு. Among this, the church is activating. தீட்டுகளுக்கு மத்தியில நிற்கிறதான ஆசரிப்பு கூடாரம். The tabernacle midst of the அழுகி போனதான அந்த சிங்கத்தின் உடலுக்கு நடுவுல அங்க ஒரு இடத்துல எது இருந்துச்சு? தேன்கூடு இருந்துச்சு. The rotten body of the lion also there was a honeycomb. குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் மோசமா இருக்கும். ஆனா நீ அதுக்கு நடுவுல அந்த நாற்றத்துக்கு நடுவுல நீ யாரா நிக்கணும்? ஒரு தேனியாக தேன்கூட உண்டு பண்ணக்கூடிய ஒரு மதுரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். In the family life we also in the situation will be a singing one, but you should be a person give the honeycomb and the honey. ஊழியத்துல பிரச்சனைகள் உண்டு. அதுக்கு மத்தியில நீ ஒரு தேனியாக நின்று தேன்கூட்டை கட்டி எழுப்பணும். There is problem in the ministry also, but you should be like a honeybee and build up your honeycomb. அடுத்து இந்த தேன்ல நல்ல தேன் என்னது? What is a good honey? கண்மலை மலை தேன் சொல்லி வித்துட்டு அலைவான் ரோட்ல பாத்துருப்பீங்க. The honey taken from the rock. அதுபோல நாமும் கண்மலையில நம்முடைய கூட்ட கட்டக்கூடியவளா இருக்கணும். We should also build all that honeycomb and the உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கண்மலை தேன்னு சொல்லி இருக்கு. Deuteronomy 32:13. அப்ப கண்மலையில உள்ள தேன்னா யார் கட்டினது? இது யார் கட்டினது? இந்த தேனி தான் அங்கேயும் கட்டி வச்சிருக்கு. This same honeybee only built that honeycomb there. கிறிஸ்துவினுடைய தன்மையை நாம பெற்றுக்கொள்வதை காண்பிக்கும். It shows we got to get the nature of Christ. ஒரு விசுவாசி ஒரு ஊழியனுடைய லக்கு வந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக தேறினவனாய் நிறுத்தவது. The aim or the goal of a believer or the servant of God we got to be எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்துவார். To make any man perfect before God. அந்த கண்மலை கிறிஸ்துவே. That rock is Christ. நம்முடைய ஜீவியத்தை கண்மலையில கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். We have to go on build our life in the rock and go up. ஆனா அதே நேரத்துல in the same time அதுக்கு ஒன்னு இருக்கு. There is one thing. என்ன இருக்கு? What is that? ஒரு கொடுக்கு இருக்கு. There is a sting for that. ஒரு ஸ்டிங் ஒரு முள்ளு இருக்கு. There is a sting for that. அது சாதாரணமா கொத்தாது. It ordinarily 44. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? தேனீக்களுடைய வேலை என்ன? What is the work of the honeybee? டச் பண்ணிட்டானா அவன் செஞ்சிரும், துரத்த ஆரம்பிச்சிரும். If you touch it, it will start to chase you. பாவத்தை நீ துரத்தணும். You have to chase away your sin. தவறான காரியத்தை நீ துரத்தணும். You have to chase away the wrong thing. தேவைப்பட்ட என்ன செய்யணும்? உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பாதுகாப்புக்கு ஒரு கொடுக்கு இருக்கு. You are going for the preservation, so there is a sting. அத வச்சு நீ ஒரு தட்டுனா போதும், ஓடியே விடுவான். If you knock it with that, it will run away. நம்ம பாதி விசுவாசிகளுக்கு பாவத்தை எதிர்க்கக்கூடிய சக்தியே இல்ல. கொடுக்கு எங்கேயோ போயிருச்சு. Half of the believer they do not have the ability to chase away the sin. தேள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? Have you seen scorpions? தேனியும் பாத்திருக்கீங்களா? Have you seen the honeybee? கொட்டிடுச்சுன்னா அதுல எது இருக்கும்? கொட்டின இடத்துல என்ன இருக்கும்? தழும்பு இருக்குமா? என்ன இருக்கும்? நல்லா பார்த்தவங்க சொல்லுங்க. அந்த கொடுக்க எங்க தான் இருக்கும்? அங்கே இருக்கும். The sting will be in the bitten place. அத பிடிங்க எடுக்கிற வரைக்கும் உங்க உயிர் போய்டுங்க. You will get can't bear the pain till you take it out. அதுபோல நம்முடைய ஜீவியத்துல பாவத்தை நீ எதிர்க்கணும். In our life also we have to resist the sin. அதுல தயவு தாட்சணியம் எல்லாம் நினைக்க கூடாது, பார்க்கவே கூடாது. Don't show any mercy or compassion for that. பாவத்தை எதிர்க்கிறதுல அது தேன்கூட்ல இருந்து தேனை நீங்க கையை வச்சு பாருங்க. அவன் நல்ல விசுவாசி ஊழியக்காரன் அப்படிலாம் அதை பார்த்துட்டு சரி பிரதர் தான் எடுக்கிறாரு அப்படின்னு விட்டுருமா? Whether the honeycomb or the bee will leave you because the believer or the servant of God is touching. கையை வச்சிட்டா முதல்ல அதை பஞ்சு அது கொடிக்கு கொட்டாம விடவே விடாது. If you touch it, it will sting you. இன்னும் சொல்ல போனா மொத்தமா சேர்ந்து பின்னாலே என்ன செஞ்சிடும்? விரட்டிட்டே வீடு வரைக்கும் வந்துரும். It will go on chasing through till our house. பாவத்தை எதிர்ப்பது, பாவத்தை எதிர்த்து நிற்பதை காண்பிக்கிறது. It shows we have to resist and chase away. பாவத்தை துரத்தணும். We have to chase away. பரியாசக்காரனை என்ன செய்ய விடு? துரத்தி விடுன்னு பைபிள்ல. Cast away the mocker. ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்னார், இஸ்மவேலை துரத்து. God said to Abraham, அவனை அனுப்பிரு. Send him the send is. அதான் சாராளும் சொன்னா, இவனை துரத்தி விடு, இவன் சரி கிடையாது. Sarah also said you have to chase him. அதுபோல பாவத்தை நீ துரத்தி விடணும். So likewise you have to chase the sin. பாவத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தத்தக்கதாக நீ என்ன செய்யணும்? போராட வேண்டும். You have to struggle till you shed blood. அடுத்ததாக next இந்த தாதிகளுடைய வேலை என்ன? What is the work of this nurses? பிள்ளைகளை வளர்ப்பது ஒன்று, growing up children is one thing. சுயத்தை வெறுப்பது ஒன்று, hating the selfishness. ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைவது ஒன்று. One thing is crucifying the lust. பிரச்சனைகள்ல தலையிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணாம ஒதுங்கி போவது ஒன்று. Going astray from the problem as another thing. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Esther 4:14 என்னுடைய தாதிகளோடு நான் உபவாசம் எடுக்க போறேன்னு சொன்னேன். With my nurse I am going to take fast. எஸ்தர் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். Myself and my nurses will take fast. எஸ்தர் தான ப்ராப்ளம், எஸ்தர் உபவாசம் எடுக்க வேண்டியதானே? Only Esther is the problem, only she could have taken fasting. அவளுக்கு தான ப்ராப்ளம்? Only she got the problem. அவ ஜாதி ஜனங்களுக்கு தான ப்ராப்ளம்? Only for the nation on caste of girl. ஆனா அவ என்ன சொல்றா? நானும்
இது எதை காண்பிக்கிறது? What does this show? மற்றவங்களுடைய பிரச்சனைக்காக நாம் என்ன செய்யணும்? உபவாசம் செஞ்சு எடுத்து ஜெபிக்கணும். We have to take fast and pray for others' problems. சபையினுடைய பிரச்சனைக்காக உபவாசம் எடுக்கணும். We have to take fasting for the problem of the church. நீங்க உங்க குடும்பத்துக்காக உபவாசம் You have எடுக்கணும். to take fasting for your family. மற்றவங்களுடைய பிரச்சனைகள், வியாதிகள், நெருக்கங்கள் இவைகளை அறிந்த பொழுது நீங்க அதுக்காக என்ன செய்யணும்? உபவாசம் When எடுப்பதை you know காண்பிக்கும். about the distress and disease and sickness, everything. எத்தனை about பேர் that கல்யாணம் you கட்டி have போன வீட்டுக்கு உபவாசம் எடுத்து ஜெபிச்சிருப்பீங்க? How many of you fast and pray for others? அங்க உட்கார்ந்துட்டு தான் வீட்டுக்கு ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? Being sitting there, they will be fasting for their, praying for their own family. நீ ஊழியத்துக்கு வந்தாலும் நீ உபவாசம் போட்டு சபையின் ஜனங்களுக்காக தேவ சமுத்திரம் நிக்கணும். You have to stand in the presence of God for the congregation by taking fasting. எத்தனை பேர் உபவாசம் எடுக்கிற பழக்கம் வச்சிருக்கீங்க? How many of you have the practice of taking fasting? சத்தம் போட்டா போதும் அதோட உபவாசம். அதுக்கு பேரு உபவாசம் கிடையாது, பட்டினி. If you scold me, they will take fasting. It is not fasting. எல்லாம் ஃபுல்லா இருக்கும்போது, சமாதானமா இருக்கும்போது பிரச்சனைகளுக்காக தேவ சமுத்திரத்துல என்ன செய்யணும்? ஜனங்களுக்காக நீ உபவாசம் When எடுக்கணும். everything is full, you have to take fasting for the children of God. எஸ்தருடைய தாதிமார்கள் உபவாசம் எடுத்தார்கள். The nurses of Esther also taken fasting. நாகும் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Nahum 2:7. புறாக்களை போல கூவிக்கொண்டே இருந்தார்கள். They are going on murmuring. மார்பில் அடித்து அழுது கொண்டிருந்தார்கள். They were beating on the chest and crying. ஜனத்துக்கு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனைனா நீ அழுகிறது மாத்திரமல்ல, புறாவை போல கூவுவது ஜெபத்தை காண்பிக்கிறது. It shows you got their prayer life like thou we got to murmur. நல்லா மாட்டிட்டான் படட்டும் அப்படினு சொல்ல கூடாது. We shouldn't say he is caught well. வேணும் இதெல்லாம் அவனுக்கு தேவை அப்படினு சொல்ல கூடாது. You shouldn't say it is needed for him. அவனுடைய பிரச்சனைக்காக நீ உடனே அழுது என்ன செய்யணும்? அழுகிறவனே சேர்ந்து அழுது அவனுக்காக திறப்புல என்ன செய்யணும்? போய் நிற்கணும். You got to cry with others, those who are crying, and stand in the gap. ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் நீ நின்னு பழகணும். You should need a practice of stand in the presence of God. அவன் சிறைப்பட்டு போனதுனால, சிறைப்பட்டு போகிறான்ற தீர்மானம் வந்த உடனே அவருடைய தாதிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? மார்பில் அடித்துக்கொண்டு அழுது அவனுக்காக அவர்கள் புறாவை போல சத்தமிட்டார்கள். They were also crying like a dove because for their sake they are going to be captivity. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Exodus 2:5 when we see பார்வோனுடைய குமாரத்தின் தாதிகள் நதியோரத்துல உலாவினார்கள். the nurses of Pharaoh's daughter, they were walking near the river. அவ குளிச்சிட்டு இருக்கறா. She was taking bath. ஆனா இவங்க எல்லாம் எங்க உலாவினாங்க? But where they were roaming? எங்க உலாவினாங்க? Where they were walking? நதியோரத்துல உலாவினாங்க. In the near the river side. ஒரு தாதின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். The nurse should be activate with the Holy Spirit. ஒரு ஊழியக்காரன் சொன்னா பரிசுத்த ஆவியானவரோடு இணைஞ்சு இருக்கணுமே தவிர ஜனங்களோடு இணைஞ்சு இருக்க கூடாது. The servant of God should go on join with the Holy Spirit, not with the ஆவியானவருடைய நடத்துதலோடு இணைந்து அவன் போயிட்டே இருக்கணும். அப்ப ஜனங்கள் கரெக்ட்டா வந்துட்டே இருப்பாங்க. He has to go with the activity of the Holy Spirit, then the people also will come correctly. ஒரு ஊழியக்காரனுடைய சிந்தை முழுவதும் ஆவியானவருடைய நடத்துதல். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று Those are led by the Spirit of God, they are the sons of God. அடுத்ததாக 2ஆம் சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 2 Samuel 4. மேவிபோசேத்தை தூக்கி கொண்டு அவளை காப்பாத்துறதுக்காக அவள் ஓடினாள். She ran to save the Mephibosheth. அவளுடைய வேலை என்ன? What was her work? சூழ்நிலைகள் மத்தியில் அவனை நெஞ்சிட்டு ஓடுது, தூக்கிட்டு பாதுகாக்கிறதுக்கு ஓடுறா. To preserve him she was carrying and running. ஊழியத்துக்கு வரணும்னு ஆசை உள்ளவங்க ஜனங்களுக்காக ஊழியம் செய்யணும்னு வரணும். Those are having the desire to come for the ministry, got to come and serve for the people. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா யாருக்கு ஊழியம் செய்யணும்னு அர்த்தம்? ஜனங்களுக்கு வேலை செய்யணும். If you want to work serve for the God, உங்களில் பெரியவனா இருக்க விரும்புகிறவன் ஜனங்களுக்கு யாரா இருக்க கடவன்? பணிவிடைக்காரனா இருக்க கடவன். You should be the servant of God, servant of the people. அதனால நீ பணிவிடையின் ஆவியோட தான் வரணும். With the spirit of ministering you have to come. ஜனத்தை பாதுகாக்கணும். You got to அழிந்து போகிற ஜனத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். To bring the அழிந்து போகிற ஜனத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். To bring the souls which are destroying or destroying. அந்த சிந்தையில தான் நீ ஊழியத்துக்கு வரணும். With that mind you got to come for the ministry. என்னால போக முடியாது, என்னால நிக்க முடியாது, இவ்வளவு பிரச்சனை. இது யார் உன்னை பார்க்க சொன்னது? Who is saying I can't go, I can't stand there? கல்யாணம் கட்டின பிரச்சனை இல்லையா வீட்ல? Is there no problem after marrying? விவாகமானவங்க கொஞ்சம் சொல்லுங்களா பார்க்கலாம். Those who got married you say. உங்களை பேட்டி காணலாம். Let me interview. பிரச்சனையே இல்ல. There is no problem. நான் கல்யாணம் கட்டினதுல இருந்து அப்படியே நான் வானம் வீதியிலேயே போயிட்டு இருக்கேன். I am going in the sky that after the marriage. எங்க வீட்ல பிரச்சனையே கிடையாது. There is no problem at my house. என் வாழ்க்கையில நான் பிரச்சனை அனுபவிச்சதே கிடையாது. I did not enjoy any problem in my life. அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க ஒழுங்கா வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். If it is so means it's very good you have lived a Christian life well. சொல்லுங்க எனக்கு பிரச்சனை இல்லன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. Those are having no problem in your family life say raise your hand. பாருங்க 100 அடி வாங்குன பாட்டிகள் தான். Those are all got a sent person. வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. In the life there are problem for everybody. ஆனா இதுக்கு பிரதிபலனே கிடையாது. There is no reward for this. ஆனா ஊழியத்துல வந்து பாடுபடுகிற ஒவ்வொரு காரியத்துக்கு என்ன உண்டு? இக்கால பாடுகள்
இனி வரும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவைகள் After you அல்ல. come to the ministry, if you suffer, you are getting a reward. ஆனாலும் வீட்டுல பிரச்சனை இருக்கு, வரதட்சணை குடும்பம் இருக்கு, செத்து போயிட்டான், சூசைட் பண்ணிட்டான், அடிச்சிட்டான், துரத்திட்டான், குடும்பம் பிரிஞ்சு போச்சு, இதெல்லாம் டெய்லி பேப்பர்ல படிக்கிறோம், நடைமுறையில பாக்குறோம், சபையில பாக்குறோம். ஆனாலும் கரெக்டா கல்யாணம் கட்டி விடுறதுக்கு வேலையை தான் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்களும் ரெடி ஆகிட்டே தான் இருக்காங்க. After seeing so many problems about the married life, we are also getting ready to get the child அப்ப married. ப்ராப்ளம் இவ்வளவு இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு ஆசையில இருக்கிறோம். பிள்ளைகளும் கல்யாணம் கட்டுறதுக்கு இன்னும் பார்க்கலையாங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஆனா ஊழியத்துல பிரச்சனை இருந்தா மட்டும் அதை மாத்திரம் பூதகாரமா பெருசாக்கி அவன் போயிட்டானா அவ போயிட்டானா இதையே தான் பேசுறோம். In the family life, there are so many problems, but even though we are going to get ready marry, but in the ministry, there is problem they are saying out. அதனால தான் பாஸ்டர் கேவி பால் சொன்னாரா, So Pastor KV Paul said, மாட்டு வண்டி அச்சு உடைஞ்சு கீழே விழுந்துச்சுன்னு பேப்பர்ல வராது. ஒரு பிளைட் வெடிச்சிருச்சுன்னா எது வரும்? எதுல வரும்? பேப்பர்ல வரும். if the flight burst means it will come in the paper. ஆனா அதே நேரத்துல மாட்டு வண்டியை பஸ் இடிச்சிட்டா 4 மாடு செத்து போச்சுன்னா அது பேப்பர்ல எல்லாம் நிச்சய போறது இல்ல. அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. It will not come in the published in the paper, the bullock cart is. ஒரு ஊழியக்காரன் தடுமாறிட்டானா தான் அது பெருசா வரும். If the servant of God stumble means it will be great. அதனால பிரச்சனைகள் உண்டு. There are problems. நீ ஜனத்தை நேசிச்சு நீ ஊழியத்துக்கு You வரணும். got to love the people and come for the ministry. முதலாம் சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1 Samuel 25th chapter 42ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 42. தாவீதுக்கு மனைவியாக அபிகாயில் புறப்படுறா. Abigail was started coming to become a wife to David. ஈசாக்குக்கு மனைவியாக யார் புறப்பட்டு போனது? ரெபெக்கா புறப்படும்போது ஒரு தாதி போனா. Only one nurse went with Rebecca. ஆனா இங்க அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாக போகும்பொழுது யார் வரா? 5 தாதி வரா. 5 nurses came with Abigail when she wanted to go become as wife to David. கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா நீ போய் சேரணும்னா உனக்கு 5 தாதிகள் தேவை. You need 5 nurses if you want to become a bride to Christ. எதை காண்பிக்கிறது? What does this show? அப்போஸ்தலர் Apostles. என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர், The evangelist. இந்த 5 தாதிகளும் சேர்ந்து தான் யாரோட வந்துகிட்டே இருக்கா? யாரோட வர்றது? அபிகாயிலோட வர்றது. These 5 nurses are also coming with Abigail. இந்த 5ல நான் ஒண்ணா இருப்பேன். I will be also one among them. நான் ஒரு அப்போஸ்தலர் லெவல்லே போவேன். I go in the apostolic standard. அடுத்த பாஸ்டர் வந்தா ஒன்லி பிரசங்கம் மட்டும் தான் டாப்பா பேசிட்டே போயிட்டே இருப்பார். The next pastor will be giving the message well. இன்னொரு பாஸ்டர் சொல்றார் வெளி ஊழியம் தான் முக்கியம், வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஊழியத்துக்கு கிளம்புன்பார். Another pastor will be saying the open air is very important. ஒரு சிலர் பிரசங்கமும் வராது, வெளி ஊழியம் வராது, ஆனா சர்ச் அமைதியா போயிட்டே இருக்கும், மேய்ச்சிக்கிட்டே போவார். They will be going on leading them, the church will be going, there is no message. சில ஊழியக்காரங்க வருவாங்க ஒன்லி ப்ராபசி மட்டும் பட்டு பட்டுன்னு அடிச்சு தெரிச்சிட்டு போகும். Some servants of God will come give the prophecy. இந்த 5ம் சேர்ந்து தான் சபை எண்ணிட்டே இருக்கிறது. சபையின் பக்தி விருத்திக்காக, for the edification of the church, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, for the perfection of the சபையின் church, பக்தி விருத்திக்காக சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும், சிலரை சுவிசேஷகராகவும் ஏற்படுத்தினார்னு எபேசியர்ல வாசிக்கிறோம். we read that he gave some apostles and prophets and evangelists and some pastors and இதுதான் teachers. தாதியினுடைய வேலை. This is the work of the nurse. அந்த தாதி அவளோடு சேர்ந்து போய் தாவீதுக்கு அவளை மனைவியா மாத்திட்டாங்க. These nurses also went with and made her the wife of David. ஒரு தாதி அல்ல, பல தாதிகள். So many nurses. தேவனுடைய ஊழியர்கள் பல விதங்கள்ல செயல்படுவார்கள். The servants of God will work in different ways. நீங்க அவங்கள்ட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு நீங்கள் வளர்ந்து கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாற வேண்டும். You have to get the goodness from them and you have to grow in that and become a bride. ஆதியாகமம் 35:8க்கு வருவோம். Let us come to Genesis 35:8. அவள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே. She was buried under a tree. வாசிங்க. She was buried under an oak tree. அவள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் கர்வாலி மரம். She was buried under an oak tree. அதுக்கு முந்தின ஒரு 4 வசனத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல ஜனங்கள் எல்லாம் ஆபரணங்களை கலத்தி போட்டு சுத்திகரிச்சார்கள். எல்லா ஆபரணத்தையும் எங்க தான் பொதிச்சு வச்சாங்க? கர்வாலி மரத்துக்கு கீழே. They were all buried, all their jewels also in the oak பாருங்க, tree. அந்த இடத்துல தான் அந்த அவளுடைய ஓட்டம் முடிகிறது. In that place only the race was also finished. அடுத்து நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் வந்து கர்வாலி மரத்தின் கீழே தான் உட்காருவான். The servant of the messenger of God also sat under the oak tree. அந்த இடத்துல தான் வந்து கர்த்தருடைய தூதன் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரோடு பேச ஆரம்பிக்கிறார். In the servant the angels of God also sat there and talking. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முடியணும்னா ஒரு தெய்வீகமான ஒரு முடிவுல நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். We have to finish our race in a divine nature. இந்த தாதி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தாள். This nurse finished her race victoriously. இன்னைக்கு எத்தனை பேர் தாதிகளாய் மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to become nurses today? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us close our eyes. குடும்ப வாழ்க்கைக்கும் ஊழியத்துக்கும் இந்த ரெண்டும் அவசியமான ஒரு அனுபவம். This is a very necessary thing for the family life as well as the ministry. ஊழியத்துக்கு வந்த பிறகு சுயம் இருந்தது, குடும்ப வாழ்க்கையின் சிந்தை இருந்ததுன்னு சொன்னா
சிலுவைகளை அறைய வேண்டியது அவசியம். It is necessary we got to crucify, we got the selfishness and the family சுயத்தை mattering. வெறுக்க வேண்டும். We got to hate the selfish thing. ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். We got to create a fellowship. மற்றவர்கள் நம்மை குறித்து பேசக்கூடாது. We shouldn't talk about others. அதே போல குடும்ப வாழ்க்கையில நீங்க இதை பயிற்சித்து பாருங்க, குடும்பம் செழிப்பாய் You மாறும். also practice in your family life, the family will எல்லாரும் be கண்களை flourishing. மூடுவோமாக. Let us close our eyes. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படியிடுவோம். For 2 minutes, let us kneel down. இந்த அனுபவம் இதுவரைக்கும் இல்லாதனால தான் ஊழியத்திலையும் ப்ராப்ளம், சபையிலையும் பிரச்சனை, வீடுகளிலும் பிரச்சனை. Because we don't have this experience, there are problems in the church and ministry as well as family. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? How many of you are accepting this? இன்னைக்கு நீங்க உங்களை தாழ்த்துங்க. Today you humble yourself. கர்த்தர் நம்முடைய சபையில எல்லாரையும் தாதிகளாய் மாற்றட்டும். Let God make everybody as a nurse in our அது church. ஊழியத்துக்கு வந்தாலும் சரி, விவாகத்துக்குள்ள போனாலும் சரி. Whether you are come to the ministry or marry, அது தாதியின் சிந்தையோடு போகட்டும், குடும்பம் நல்லா இருக்கும். let her go with the mind of nurse. தாதியின் சிந்தையோடு ஊழியத்துக்கு வரட்டும், ஊழியம் நல்லா இருக்கும். Let her come with the mind of the nurse to the ministry. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. Whether it's a male or female, எல்லாரும் கண்களை let மூடுவோமா? us all close our eyes. நீங்க ஒருவேளை வயோதிபர்களாக கூட இருக்கலாம். You may be the old people also. ஒருவேளை இந்த பாலிசி உங்களுக்கு புரியாம இருக்கிறதுனால குடும்பத்துல இன்னும் நீங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருக்கலாம். You may be the problematic person in your family because you did not understand the இந்த matter. சத்தியத்தை இன்னைக்கு உனக்குன்னு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். If you take this truth for yourself, your life will be changed. ரெபெக்காளோடு அந்த தாதி வந்தாள். The nurse became with Rebecca. அபிகாயலோடு அந்த தாதிகள் வந்தார். With Abigail, the nurse அந்த தாதிகள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினார். that nurses, they were அந்த taking தாதிகள் நதியோரத்தில் உலாவினார். their nurses are walking near அந்த தாதிகள் புறாவை போல கூவி கத்த ஆரம்பித்தார். they cried like a dove one pray. அவள் தெபோராள் தேனீயை போல மாறினவள். They were changed like a honey bee. சுறுசுறுப்பான ஒரு ஊழியம். It was a busy ministry. ஒரு மந்த ஆவி, நிர்விசாரமான ஆவி, சோம்பேறி ஆவி ஊழியத்துல உதவார். The slothful or lazy spirit should not be useful for the குடும்ப ministry. வாழ்க்கையிலும் சோம்பேறித்தனம் இருந்தா குடும்பம் கட்டி எழுப்பப்பட The முடியாது. lazy spirit of laziness, if there is in the family will not be built எல்லாரும் up. ஒரு தாதியின் அபிஷேகத்துக்காய் காத்திருப்போம். Let us wait for the anointing of the nurse. ஹalleluya. ஊழியத்துக்கு அது தேவை, குடும்பத்துக்கு அது தேவை. It is need for the family life. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நமக்கு தர முடியாது. எல்லாரும் தேவனை நோக்கி மன்றாடுவோமாக. Let us call on God. ஹalleluya. Let God give this கர்த்தர் experience. நமக்கு உதவி செய்ய முடியாது வந்திருக்கிறார். God has come us to come here to எல்லாரும் தேவனுடைய வல்லமைக்கு ஒரு சில நிமிடங்கள் இடம் கொடுப்போம். let us give ourselves for the power of God.